கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தானே உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் படைத்த அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் தானே நம்மோடு கூட பேச வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சியிலே அமைத்திருக்கிறார். இதன் வழியாக அநேக மக்களோடு கூட பேச வேண்டும் என்று அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தானே இந்த ஊழியத்தை அமைத்திருக்கிறார். இதுக்கு தேவையான நல்ல பொருளாதாரத்தையும் உங்கள் வழியாக கொடுக்க செய்திருக்கிறார். உங்களை எல்லாரையும் இந்த வேளையிலே கூட்டி வைத்து அமர செய்திருக்கிறார். நீங்களும் ஆர்வத்தோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே பேறு பெற்றவர்கள். ஆனால் அநேக சகோதரியை சந்திக்கிற பொழுது அவர் சொல்வார்கள், உங்கள் நிகழ்ச்சிகளை நாங்கள் தவறாமல் பார்க்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக இருக்கிறது, தேர்தலாக இருக்கிறது, உள்ளத்தை தொடுவதாக இருக்கிறது சொல்வார்கள். என் அன்புக்குரியவர்களே, இது நான் அல்ல, அவர்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு பேச வேண்டும், மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் அன்று தான் இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே என் பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் உந்துகிறதானபடி, உணர்த்துகின்றதானபடி நான் உபவாசத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். உபவாசம் ஏனென்றால் இந்த தவக்கால நாட்கள் பலர் பல நிலையிலே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள், பாராட்டுகிறேன். ஆனால் தெய்வீக திருவிழத்திலே எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த உபவாசனுடைய மகிமை எப்படி அதனுடைய எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும் என்று இந்த தெய்வீக திருவிழத்திலே ஆண்டவர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இதுவரை சிந்திக்க இருக்கிறோம். உபவாசித்து ஜெபியுங்கள் என்ற நிலையை பார்க்கிற பொழுது, பழைய மொழிபெயர்ப்பிலே உபவாசம் என்கிற நிலையிலே, புதிய மொழிபெயர்ப்பிலே உண்ணா நோன்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்ணா நோன்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்ணா நோன்பு என்று பார்க்கிற பொழுது, உண்ணா நோன்பு இந்த கிராமப்புறத்திலே மக்கள் பார்க்கிற பொழுது நோன்பு என்றால் அது ஒரு பண்டிகையாக கொண்டாடுவார்கள். நோன்பு பண்டிகையாக கொண்டாடுவார்கள். இந்த உண்ணா நோன்பு என்று பார்த்தால் உண்ணாத ஒரு பண்டிகை என்று பார்க்கிறோம். அது வித்தியாசமான ஒரு கருத்துக்குள்ளாய் ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லைங்களா? உண்ணாத ஒரு பண்டிகை என்று, உண்ணாத நோன்பு. சரி, இந்த நிலையோடு பார்க்கிற பொழுது அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு வருகிறது. இந்த உலகத்திலே மக்கள் போராட்டம் செய்கிறார்கள், தன்னுடைய தேவைக்காக போராட்டம் செய்கிறார்கள். ஒரு குழுவா கட்சியா மற்ற நிலையிலே பார்க்கும் பொழுது போராட்டம் செய்வார்கள். அந்த அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம், ஊர்வலமா போராட்டம், கொடி பிடித்துட்டு ஊர்வலம் போட்டிருப்பார்கள். அதெல்லாம் ஒன்றும் முடியாத காலகட்டத்திலே அவர்கள் உண்ணாவிரதம் இருப்ப ஆரம்பிப்பார்கள். அந்த அலுவலகத்துக்கு முன்பாக உண்ணாவிரதம் இருப்பார்கள். உண்ணாவிரதம் இருக்கும்போது அது கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் உச்சகட்டம் தான். உண்ணாவிரதம், பட்டினி போர். நீங்கள் எங்களுடைய விண்ணப்பத்துக்கு செவிசாய்க்கிற வரை, எங்களுக்கு கொடுக்கிற வரை, எங்களுக்கு அங்கீகாரம் பண்ணுகிற வரை, எங்களுக்கு வழி திறக்கிற வரை நாங்கள் உண்ண மாட்டோம், உண்ணாவிரதம் இருப்போம் என்று அப்படி இருப்பார்கள். அது நாம் அதிகமாக சொல்ல தேவையில்லை. நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவரும் காண்கிறோம், அனுபவித்துத்தான் கொண்டிருக்கிறோம். இல்லைங்களா? ரைட்.
உண்ணாவிரதம் அப்படியா இருக்கும்போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இது பார்க்கும். உண்ணாவிரதம் உலக வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்படின்னா உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபமானது மெய்யாகவே ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பார்க்கணும். இந்த தவக்கால நாட்களிலே அது முக்கியத்துவம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தவக்கால நாட்களிலே முக்கியத்துவம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் எப்படி உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி உபவாச வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த தெய்வீகத்தில் பார்க்கிற பொழுது நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறதை பார்க்க முடியும். முதலாவது நீங்க தயவு செய்து எடுத்து படியுங்கள். மத்தேயு நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்திலே 16 முதல் 18 வசனத்தை பார்ப்பீர்களானால் உண்ணார் நோன்புக்கென்று ஒரு தலைப்பே அங்கே போட்டிருக்கிறார். உண்ணார் நோன்புக்கென்ற ஒரு தலைப்பை போட்டு அந்த உபவாசத்தை உண்ணார் நோன்பை உபவாசத்தை எப்படி இருக்கப்பட வேண்டும் என்று அங்கே அவர் கொடுக்கிறார். அதிலே 16வது வசனத்தை பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளி வேலைக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். முகவாட்டமாய் இருக்கப்பட வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அருமையான பாட்டு. மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தன் முகத்தை அப்படிலாம் செய்துகிட்டு இருக்கிறான்னு அந்த வசனம் சொல்லு. அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தங்களுக்குள்ள கைமாறுகளை பெற்று விட்டார்கள் என்று உறுதியாக சொல்லுகிற 16ஆம் வசனத்துல பார்க்கும்போது அழகான கருத்துக்கு இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கிராமப்புறத்தில் நாம் அதிகமாக பார்க்கிறோம். அந்த சிட்டியில பெரிய பெரிய பட்டணத்துல எல்லாம் அப்படி இருக்குமான்னு முடியாது. ஏன்னா அங்க உள்ளக்குள்ள இருப்பாங்க. கிராமப்புறத்தில் பார்க்கிற பொழுது மக்கள், நானும் ஒரு காலத்து அப்படிதான், மக்கள் காலையில பார்க்கும் பொழுது ஒரு 11-12 மணிக்கு தான் குளிச்சுக்கிட்டு பல்ல விளக்கிட்டு இருப்பாங்க. குச்சியை பல்ல வச்சு பச்சை குழி வச்சு விளக்கிட்டு இருப்பாங்க. நானுங்க நம்பர் ஒரு உலகம் பார்க்கும்பொழுது அந்நேரத்தை விளக்கிப்பாங்க. என்ன இவ்வளவு நேரத்துக்கு பல்ல விளக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு உபவாசம் இல்ல, இன்னைக்கு ஒரு செய்தி இல்ல அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் பார்க்க வேண்டும் இருக்கு அந்நேரத்துக்கு. அவ்வளவுதான், அந்த உபவாசனுடைய பயனே போடிச்சு. என் அன்புக்குரிய சகோதரனை நான் பார்க்கணும். இன்னைக்கு எல்லாம் பார்க்கிற பொழுது பல நிலைகளே அந்த உபவாசத்துக்குரிய அந்நேரத்தான் பெண்கள் பார்க்கும் பொழுது கிழிச்சிட்டு தலையில ஒதிட்டு இருப்பாரு. என்னக்கா இவ்வளவு நேரத்துக்கு குளிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு சிந்தி இல்லையா? இன்னைக்கு உபவாசம் இல்லையா? பிளீஸ் அந்த உபவாசத்துக்குள்ள காசுல போயிடுச்சுன்னு சொல்லிருக்கிறேன். சரி, அப்படி சொல்லி அடுத்துல 18வது வசனத்துல அவர் சொல்லுகிற கருத்தை நீங்க பார்க்கணும். பிரியமானவர்களே, நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாதுன்னு சொல்றார். எப்படி? அதுக்கு முன்னாடி வசனம் நீ பாப்பீங்களா சொல்லப்பட்டிருக்கும், நீ கால் எப்பயுமே எழுற மாதிரி எழுத்துக்கோ, குளிக்கிற மாதிரி குளிச்சுக்கோ, தலைக்கு எண்ணெய் பாசனம் பூச்சிக்கோ, எல்லாம் எப்பயுமே இருக்கிற மாதிரி இரு. அப்போ மக்களுக்கு தெரியாது, மற்ற மனிதருக்கு தெரியாது. நீ நோன்பு இருக்கிறது ஐயா அவருக்கு மாத்திரம் தெரியும். அப்போ உனக்கு கைமாறு கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அப்படி இருக்குமானால் தயவுசெய்து மாத்திக்கணும். நானும் ஒரு காலத்துல இப்படிதான் தெரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். பைபிளை படிக்கிற பொழுதுதான், இலவசன வார்த்தையை படிக்கிற பொழுதுதான் தெரிஞ்சுக்கிட்டு நான் மாத்திக்கிட்டேன். நானும் அது உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் தூயான உணர்த்துறார். சரி, இப்ப அந்த உபவாசம் இருக்கிற கருத்தை பார்க்கிற பொழுது என் அன்புக்குள்ளே நான் இந்த தூயாவுக்குள் பார்க்கும் பொழுது, முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் உபவாசிக்கப்பட வேண்டும். இரண்டாவது மற்றவர்களுக்காக நாம் உபவாசிக்கப்பட வேண்டும். மூன்றாவது நம்முடைய தேசத்துக்காக, நாட்டுக்காக உபவாசிக்கப்பட வேண்டும். இன்னும் நிறைய உபவாசம் ஊழியத்துக்காக உபவாசம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மிக முக்கியமான 3 கருத்துக்களை இந்த நாள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலே உபவாசிக்கப்பட வேண்டும் நாம் பார்க்கிறோம். உபவாசிக்கப்பட வேண்டும். அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில உபவாசம் போது முதலாவது பரிசுத்தம் தான். இந்த தவக்காக பரிசுத்தம் தான்.
என் அன்புக்குருகளே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழப்பட வேண்டுமானால் அது உண்ணால் நோன்பிருக்கப்பட வேண்டும் என்று பைபிளில் சொல்வதை பார்ங்கள். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம், யோவேல் இறைவாக்கினர் புத்தகம், யோவேல் இறைவாக்கினர் புத்தகத்திலே 2ஆம் அத்தியாயத்திலே 12-13 வசனத்தை நீங்க பார்க்கிற பொழுது அருமையான ஒரு கருச்சொல்ல போட்டிருக்கும். ஒவ்வொரு தவக்காலத்திலும் விபூதி புதனன்று, திருநீற்று புதனன்று இந்த வசனத்தை வாசிக்கிறார்கள். அந்த வசனத்தை பாருங்கள், எப்படி அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் பிரியமானவர்களை. 12-13 2 யோவேல் இறைவாக்கினர் 2ஆம் அத்தியாயத்திலே 12-13 வசனத்தை நாம் படிக்கலாம். முதல் 12 வசனத்தை படிக்கலாம். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். எப்படி சொல்லுகிறார் பாருங்க, எப்படி சொல்றார். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் சொல்லுகிறார். அழுது புலம்பிக் கொண்டு என்னிடம் திரும்பி வாருன்னு சொல்லுகிறார். அந்த காலகட்டம் நாட்களிலே அப்படின்னு. சரி, இந்த கருத்தை நான் அடுத்த ஒரு 13ஆம் வசனத்தை படிக்கிற பொழுது அது எப்படி என்று சொல்வதை நான் பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். பார்க்கணும் பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். இந்த கருத்தை நாம் சிந்திக்கிற பொழுது நிறைய சொல்ல முடியும். என் அன்புக்குரியவர்களே, எத்தனையோ விதமான பக்தி முயற்சிகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விதமான தவக்கால பக்தி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மனமாற்றம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? மனமாற்றம் அடைக்கப்பட்டிருக்கா? பார்க்கணும். நான் சொல்லுவது மட்டுமல்ல, நாம் நம்முடைய சமூகம், நம்முடைய சமுதாயத்தில் அப்படியே பார்த்து பாருங்கள், எவ்வளவு மக்கள் அந்த மனம் திரும்புவதற்கான வந்தா இருக்கு. ஆனால் சொன்னார், நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். வெளிவேடமான பக்தி முயற்சிகள் வேண்டாம். உங்கள் இதயத்தை கிழித்துக் கொண்டு சொன்னார். உங்கள் இதயம் கிழிக்கப்படணும். இதயத்தை கிழித்துக் கொண்டு நீங்க வாங்க அப்பன்னு சொல்றார். இதயம் கிழிக்கப்படணும் பிரியமானவர்களே. அந்த இதயம் ஏன் கிழிக்கப்பட வேண்டும்? பைபிள்ல ஒவ்வொரு வசன வார்த்தையும் படிக்கிற பொழுது என்ன கருத்து பாருங்கள். இதயம் கிழிக்கப்படும். இதயம் கிழிக்கப்படும். எப்படி கிழிக்கப்பட முடியும்? இறை வார்த்தையாலே அந்த இதயம் கிழிக்கப்பட வேண்டும். இறை வார்த்தை தான் 2 பக்கமும் கருக்குள்ள கத்தி போல இருக்கிறது. அது குத்தி ஊடுருவுகிறது, கிழிக்கிறது. என் பிரியமாக்களே, அந்த கத்தியை கொண்டு இப்ப இறைவசன வார்த்தையை நீங்கள் படிக்கிற பொழுது அந்த கத்தினால உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். இறைவசன வார்த்தையை கேட்புகிற பொழுது அந்த வார்த்தையினாலே இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் கருத்து. அது கேட்டு கடந்து வாங்க. ஏன் அப்படி செய்யணும்? பைபிள் அதே எரேமியா எடுத்துக்கலாம். யோவேல் சொன்னார் இல்லைங்களா? இப்ப எரேமியா புத்தகம் எடுங்க. எரேமியா புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. ஏன் இதயத்தை கிழிக்கப்பட வேண்டும் என்று அங்கே அவர் சொல்லுவதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார் தான் புரிந்து கொள்வார்கள்? என் அன்புக்குரியவர்களே, வெளிவேடமான காரியங்கள், அந்த காவி உடுப்பு போடுறது, அது எப்படி உலகப்புறமான பக்தி முயற்சியில கொண்டு வரல? இல்ல, இது மாறணும் ஐயா, இது மாறணும். இது கிழிக்கப்படணும். அப்பதான. ஏன்னா இது மோசமா இருக்கிறது, மோசமானதான் சொல்லு. இது யார் தான் புரிஞ்சுக்கிடுவாங்க சொல்லு. எப்படி சொல்ற பாருங்க, இது யார் தான் புரிஞ்சுக்கிடுவாங்க? நான் புரியல. ஏன்
நீ பார்க்கும் பிரியமார்களே, இந்த கருத்தை நான் பார்க்கும் பொழுது இதுல பார்க்கணும், மார்க் நற்செய்தியிலே பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்திலே 20 முதல் 23 வசனத்துல மிக அழமையான சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த இதயத்தில் இருந்தா, இந்த இதயத்தில் இருந்தா அந்த மனுஷன் தான் எல்லாம் ஒன்றுதான் சொல்லுவாங்கன்னா சில மனசுல தோன்றுச்சு கொஞ்சம் தண்ணி அடிச்சேன், மனசுல தோன்றுச்சு செஞ்சேன், மனசுல தோன்றுச்சு போனேன், மனசுல தோன்றுச்சு வந்தேன் செஞ்சேன். இதயத்தில் இங்கிருந்து மனசுல தோன்றுவதை சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள், பேசுகிறார்கள், நடத்துகிறார்கள். அதெல்லாம் இங்கிருந்து வரதெல்லாம் தீமையாக இருக்கிறது என்று தான் அங்கே குறிப்பிடுகிறார். அந்த மார்க்கில் 7ஆம் அதிகாரத்துல 20 முதல் 23 வசனம் இல்லையா, அந்த 23வது வசனத்தை நீங்க படிச்ச பார்த்தா தெரியும். தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். மனிதனை தீட்டுப்படுத்துகிறது, பாவப்படுத்துகிறது. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து, இதயத்திலிருந்து வந்து மனிதரை பாவப்படுத்துகிறது, தீட்டுப்படுத்துகிறது. எனவே தான் இந்த இதயம் கிழிக்கப்பட வேண்டும். இந்த இதயம் கிழிக்கப்பட வேண்டும். இந்த இதயம் கிழிக்கப்பட்டு இங்க இருக்கிறதெல்லாம் சீரெல்லாம் வெளியே வரணும். சீல் பிதுக்கப்பட்டு எல்லாம் வெளியே வரணும். இல்லைனாக்க வெளி வேடமா பக்தி முறைச்செல்லாம் அப்படித்தானே இருக்கும். இன்னைக்கு நாம் பார்க்கணும், நான் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்தையும் நீ சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் இதை சொல்றார், அதனால சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் ஆண்டவர் சொல்றார், தூயாவில் இது சொல்லு மக்களுக்கு சொல்லுன்னு சொல்லிருக்கிறார். நானும் அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவன், திக்குவாயன், பொல்லாத நிலைக்கு எல்லாம் அவர் கொடுத்து மக்களுக்கு சொல்லு, இந்த தவ காலத்துல சொல்லுன்னு சொல்லிருக்கிறார். அகம்பிரிய மனவர்களே, இதயம் கிழிக்கப்பட வேண்டும். உள்ளம் இதயம் கிழிக்கப்பட வேண்டும். இங்க இருக்கிற தீமையான காரியங்கள் வெளியே வர வேண்டும். இங்குத்தான் தப்புப்பாலாம் நடக்குது அல்லவா, அந்த இது மாறப்பட வேண்டும். இதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது என் அன்புக்குள்ளே அருமையான ஒரு கருத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள. சங்கீதக்காரர் தாவீது, திருப்பாடல் ஆசிரியர் தாவீது ஒரு பாடுகிற ஒரு பாடல் உண்டு தான். இந்த தவக்காலத்தில் கண்டிப்பாக நாம் எல்லாம் பாடும் பாடிக்கிட்டு இருப்போம். அது திருப்பாடல் 51 பார்க்கிற பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கும். அந்த 51 பார்க்கிற பொழுது அந்த 17வது வசனம், 51 17வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதெல்லாம் சொல்லுவாருன்னு, கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பாருங்க, கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. அது சொல்லி எடுக்கிட்டாரு. குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் குற்றத்தை நான் உணர்கிறேன், என் பாவத்தை நான் உணர்கிறேன், என் அறியாமையை தவறதை நான் உணர்கிறேன், நீ தவறதில்லைன்னு சொல்லுவா. என் திரைய வசன வார்த்தை குத்துகிற பொழுது எப்படி திருப்பாடல் ஆசிரியர் சங்கீதக்காரன் தாவீது ஒரு தப்பு பண்ணிறார். அத நாத்தான் இறைவாக்கினர் சொல்றார். சொன்ன உடனே வார்த்தை போய் குத்துது, ஃபீல் பண்றார். இன்னைக்கு நான் பார்க்கணும், நாத்தான் சொல்லுகிற பொழுது தாவீது உள்ளம் குத்தப்பட்டவராக அழுது புலம்புறார். ஏன் அதை விடுக்க புனித பேதுரு பேசுறார், பிரசங்கம் பண்றார். அது பேசுற பொழுது எல்லாம் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக ஐயோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. இறைவசன வார்த்தை போகிற பொழுது தான் மனமாற்றத்துக்கான காரியம் உண்டு. வெளிப்படையான அந்த தவ முயற்சிகள் இல்லை பார்க்கணும். என் அன்புக்குரியவர்களே, அந்த தீயனவாகி என்று அந்த சங்கீதக்காரர் அவர் சொல்றார் இல்லைங்களா, கடவுளுக்கு ஏற்றபடி நொறுங்கிய நெஞ்சமே. அந்த நொறுங்கிய நெஞ்ச விழும்போது தான் யோபேல் தீர்க்கதரிசி அழுது புலம்பிக் கொண்டு வர முடியும். அழுது புலம்பிக் கொண்டு வரணும். சரி, அதுல அவர் சொல்லுகிறத பார்த்தா 51ஆம் வசனம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 14 வசனத்துல இப்ப 2-3 வசனத்தை நீ பார்ப்பீங்களானால் அழகான கருத்து சொல்லப்பட்டிருக்கு. 2-3 வசனத்தை பார்க்கும்போது அருமையான கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அதுல 3வது வசனத்தை முதல்ல படிச்சுட்டு 2 அப்படி படிச்சு மாத்தி படிக்கலாம், கொஞ்சம் கருத்தா இருக்குன்னு தான்.
என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. எப்படி சொல்றாரு பாருங்க. என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவங்கள் எப்பொழுது என் மனக்கண் முன் இருக்கிறதுன்னு அங்க சொல்றார். பிரியமானவர்களே, நாம் இந்த விவிலியத்தை படிக்கிற பொழுதுதான் அது குத்தி அங்கே நம்மள பார்த்து இதெல்லாம் உணரச் செய்யும். அங்க உணரச் செய்யும் பொழுதுதான் அது அப்படியே வெளியே கொட்டுவதுதான் ஆண்டவரே இரக்கமான் படும் அடிமையா பாடுவான் இல்லைங்களா? அந்த 4வது வசனத்தை படிக்கணும் பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். உங்களுக்கு பார்வையிலே நான் தீயன செய்தேன். வார்த்தை கேட்டு அந்த 4வது வசனம் மேல பண்ண என் குற்றங்களை நான் உணர்கிறேன் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இதெல்லாம் உணர்வதற்கு இந்த இதயத்தின் கருவில வார்த்தை போகணும். அதனால்தான் அங்கே உங்களுடைய உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்க வரட்டும் சொல்லுது. என் அன்பு கருவிகளே பார்க்கணும். அதுல சங்கீதக்காரன் சொன்ன முதல்ல 3 படிச்சோம், 4 படிச்சோம், இப்ப 2வது வசனத்தை நான் படிக்கலாம். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி, என் தீவினை என்னுடைய பாவத்தின் காரியங்கள் அனைத்தும், எண்ணங்கள், சிந்தனைகள், காரியங்கள் எல்லாம் மாறுபடியாக என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும் சொல்றீங்க. என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட உணர்வுகளும் எண்ணங்களும் நமக்குள் வர வேண்டும். எண்ணங்களும் சிந்தனை நமக்கு கடந்து வருகிற பொழுதுதான் அந்த நிலை மாற முடியும், நாம் ஒரு மாற்றம் அடைய முடியும். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது என் மக்கள் ஏன் மனம் மாறவில்லை என்கிற ஒரு கருத்தை நான் கொண்டு வருகிற நிலை உண்டு. இறைவசன வார்த்தை கடந்து போகணும். சரி, பார்க்கணும். உபவாசத்தில் பார்க்கும் பொழுது உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு சொல்ற நிலையிலே பாவத்தை அறிக்கையிடுகிற நிலைத்தான் இங்கே வருகிறது. உண்மையான பாவம். திருப்பாடல் 32ஆம் திருப்பாடலே திருப்பாடல் 32 பார்க்கிற பொழுது அதிலே 1 முதல் 5 வசனத்தை பார்க்கிற பொழுது மிக அருமையான கருத்து சொல்லப்பட்டிருக்கும். இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் நோய், நோக்காடு, வியாதி, பிரச்சனை, போராட்டம். ஏன் நல்ல ஒரு பாவரிக்கு கடந்து செயல்பட்டு வரணும். திருப்பாடல் ஆசிரியர் 32 சொல்லுகிறார். 1 முதல் 5 வசனத்தை படிக்கிற பொழுது அதுல சொல்லப்படும். 1வது வசனத்தை படித்து பாருங்கள், என்ன சொல்லுகிறது? எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். பாருங்க, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். என் அன்புக்குரியவர்களே, இந்த இதயம் கிழிக்கப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயோ ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு விரோதமாக பாவம் செய்த ஆண்டவரே, என் சொந்தர்களுக்கு பாவம் செய்த ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, கட்டி கதறி வருகிற பொழுது அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று தான் இங்கே கொண்டு வருகிறார். அந்த 3வது வசனத்தை படிக்கிற போது என் பிரியமானவர்களே, அதுல சொல்லப்படுகிற கருத்தை நீங்கள் பார்க்கணும், நான் பார்க்கணும். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின சொல்லுகிறார். பாருங்கள், என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுதால் என் எலும்புகள் கலன்று போயின சொல்லுகிறார். சில வேளையில என் அன்புக்குரிய சகோதரமே, நிறைய பேர் சகோதரி போன் பண்ணி பேசுவாங்க, அல்ல ஜபத்தை கேட்பாங்க. நான் சொல்லுவேன், முதல்ல நல்ல ஒரு பாவரிக்கை பண்ண சொல்லுவேன். முதல்ல பாவரிக்கை பண்ணுங்க. அப்ப பாவரிக்கை பண்ணுகிற பொழுது ஆணுடைய கிருபையானது இறங்கி வரும். இன்னைக்கு பாவரிக்கை பண்றதில்லை. அப்படியே பாவரிக்கை பண்றது எப்படி நாம் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா? ஏதோ பாரம்பரியமா சொல்லப்பட்ட அதே பாவத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார் போல உள்ளம் குத்தப்பட்டவர்களாக, உணர்த்தப்பட்டவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக அழுது புலம்பி பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும். அப்பொழுது தேவ கிருபையானது, ஆண்டுடைய கிருபையானது இறங்கி வரும். பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுதும் நான் கதறி அழுதால் என் எலும்புகள் கலண்டு போயின, நொக்குட்டு போயின,
வேறுபட்டு இருக்கு. சிந்திக்கணும் என் அன்புக்குரியமை, நாம் சிந்திக்கணும். 5வது வசனம் சொல்லுகிறது, பார்க்கணும். 5வது வசனம், என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை, என் தீச்செயலை நான் மறைக்கவில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர், என் நெருக்கட்டையும் பாவத்தையும் போக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, ஒவ்வொரு மனிதரும் இந்த நிலைக்கு வர வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு நாம் உபாசித்து ஜெபிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே என்று உபாசிக்கும் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக கடந்து வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். என் மகனையும் மகளையும் சொல்லிக்கிறார். ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லுகிற பார்க்கணும். அருமையான ஒரு அந்த சங்கீதக்காரன் பாட்டு நம்ம எல்லாம் நல்ல ஆலயத்திலே பாடுவோம், கேட்போம், பாடியிருப்போம் இருக்கும். அந்த அருமையான ஒரு பாடலை அந்த நம்ம நண்பர் பாடுவார். அப்படி பாடு ஒரு அந்த பல்லவி தானே, அப்படி பாருங்க. நம்ம எல்லாருக்கிட்ட எல்லாம் நம்ம சத்தியிலாம் பாடுவோம் தானே. நம் நண்பரோட கூட அந்த பாடலை அந்த இரக்கமாயிரும் அந்த இருக்கும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்து கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடை தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். உபாச ஜெபி என்று பார்க்கிற பொழுது உண்ணா நோன்பு, அதை உண்ணா விரதம் என்றும் பட்டினி போராட்டம் என்றும் பலதடவை சொல்லலாம். உபாசி ஜெபிக்கிற பொழுது அது கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் பாருங்கள், அவருக்கு ஏதாவது தேவை கிடைக்கணும்னு என்ன பண்ணுதுங்க? சாப்பிட மாட்டாது. சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அழு. சரி, நான் வாங்கி கொடுக்கிறேன், இப்படி வாங்கி தரேன், கண்டிப்பா சாப்பிடு, கொடுக்கிறேன் சொன்னா அப்புறமா சாப்பிடுங்க. பிள்ளைங்க கூட அது டெக்னிக் தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் ஆண்டவர் சமூகத்திலே உபாசி ஜெபிக்கப்பட வேண்டும் என்று நாம் தெய்வீக திருவிழியம் சொல்லிக் கொடுக்கிறது. அது உபாசி பற்றி பார்க்கிற பொழுது வீழத்தில் நிறைய நபர்கள் உபாசி ஜெபித்து இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட உபாசி ஜெபித்திருக்கிறார். நோன்பு இருந்தவர் ஜெபித்திருக்கிறார். மோசே ஜெபித்திருக்கிறார். நிறைய பேர் ஜெபித்திருக்கிறார்கள். இந்த ஜெபிக்கிற நிலையை உபாசி ஜெபிக்கிற நிலையை பார்க்கும் பொழுது நிறைய உண்டு. அதிலே நாம் பார்க்கும்பொழுது முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்கணும். இரண்டாவது மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். மூன்றாவது நாட்டுக்காக ஜெபிக்கணும் என்கிற 3 கருத்தை தான் இந்த தூய ஆவியானவர் இந்த நாளில் உணர்த்தினார். எனவே இந்த நாளிலே மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்கிறோம். பிரியமானவர்களே, மற்றவர்களாக ஜெபிக்கணும்னு பார்க்கிற பொழுது எனக்கு சிந்தனைக்கு வருவது உடனே மோசேவை குறித்தான் உனக்கு உடனே சிந்தனைக்கு வருகிறது. ஏனென்றால் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர் கொண்டு வருகிறார். அந்த இஸ்ரேல் மக்கள் தவறான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு விரோதமாக செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதனால் தாங்க முடிவதில்லை. உடனே அந்த மனிதன் பாருங்க, ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே, இவர்களை நானா பெத்தெடுத்தேன், நான் இவர்களாக எடுத்தேன், நானா இவர்களை கொண்டு வந்தேன், அப்படி பயங்கரமா பேசுவார். ஆண்டவர் பண்ணுவார். ஒரு முறை நீ பார்க்கணும், அந்த மனிதர்
எப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறார், உபவாஸ் ஜெபித்திருக்கிறார். இனச்சட்டம் எடுத்துக்கொள்ளுங்கள். இனச்சட்டத்திலே 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கணும், 18-19 வசனத்திலே பார்க்கிற பொழுது அங்கே அவர் தன்னையே மக்கள் சொல்லுகிறார். ஐயோ அன்பு மக்களே, இஸ்ரவேல் ஜனங்களே, கடவுளுடைய பிள்ளைகளே, நீ கேளுங்கன்னு சொல்லி அவளை போய் சொன்ன, நீங்களாம் இப்படித்தானா வாழ்ந்தீங்க, இப்படிதான் உங்களுக்காக நான் இப்படித்தான் இருந்திருக்கிறேன் ஐயா, இருந்திருக்கிறேன். அங்க இனச்சட்டம் 9ஆம் அதிகாரத்திலே 18-19 வசனத்திலே அவர் சொல்லுவதை பாருங்கள். ஆண்டவர் சினம் கொள்ளுமாறு நீங்கள் அவர் முன்னிலையில் தீச்செயல் செய்து புரிந்த பாவம் அனைத்திற்காகவும் 40 பகலும் 40 இரவும் நான் ஆண்டவர் முன் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன். முன்பு போலவே நான் அப்பம் உண்ணவும் இல்லை, நீர் பருகவும் இல்லை. உங்களை அழிக்கும்படி ஆண்டவர் உங்கள் மேல் கொண்டிருந்த சினத்தையும் கோப கனலையும் கண்டு நான் அஞ்சினேன். ஆனால் ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை என் மன்றாட்டை கேட்டார். Praise the Lord. Praise the Lord. என் அன்புக்குரியவர்களை பார்க்கணும். மோசே அவருடைய பாவத்துக்காக, அவருடைய தப்புக்காக இல்ல, இஸ்ரேல் மக்களுடைய பாவ அக்கிரமங்களுக்காக அவர் நோன்பு இருந்து ஜெபிக்கிறார், உபவாஸ் ஜெபிக்கிறார், நோன்பு ஜெபிக்கிறார். எத்தனை கருத்து பாருங்கள். அதை படிக்கிற பொழுது ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வு வேண்டும். நான் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இப்பொழுதும் கூடத்தான் மக்களுடைய பாவத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது பாரமா இருக்கும். அது சிறப்பா அந்த தவ காலத்தில் வருகிற பொழுது எனக்கு இன்னும் அதிகமான பாரம். என்ன எத்தனை தவக்காலம் வந்தது, எத்தனை திருநூற்று புதன் வந்து, எப்படி இருந்து எவ்வளவு மனம் மாறி இருக்காங்க. பாரம். உலகமெல்லாம் மீட்படைய இயேசு பாடுகள் பட்டார், ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார். எவ்வளவு மக்கள் மனம் திரும்பலாம் வந்திருக்கிறது. பாரம். நானும் ஆண்டவர் சமூகத்திலே அழுது பிளப்பிக்குதான் இருக்கிறேன். அதனால என்னவோ ஆண்டவர் என்னை அந்த பாரத்திலாக என்னை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு சாதாரண நிலையில் என்னை இவ்வளவாக பயன்படுத்த பாரம் பார்த்திருக்கார். அவர் பாரத்தை பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, எனக்கு நான் ஆண்டவருடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். இதுல ஊழியத்திற்கு எவ்வளவோ பொருளாதாரம் தேவை. நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்கள் என் ஒரு முறை பார்த்து பேசினார். அவர் சொன்னார், பிரதர் எப்படி உங்களுடைய இறைப்பணியெல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆண்டவர். அப்படி மாதா தொலைக்காட்சியில் எப்படி செய்தி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு வாரத்துக்கு 4 நாள் கொடுத்துட்டு இருக்கிற ஆண்டவரே சொன்னேன். ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 4 நாளா ஆச்சரியப்பட்டாரு. சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு நீங்க தர வேண்டியதா இருக்கு, கொடுக்க வேண்டிய செலவு எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாரு. நான் ஒரு 7000 ரூபாய் ஆகும் சொன்னேன். ஒரு நாளைக்கு 7000 ரூபாய், ஒரு வாரத்துக்கு 4 நாள், எப்படி என்ன ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய பார்வையிலே உண்மையும் உத்தமாய் இருக்கிற பொழுது அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். நீ கொடுக்கிறீங்களே அந்த காணிக்கை, ஒரு 10 பைசா கூட எனக்காக நான் செயல்படுத்த மாட்டேன். எல்லாம் இறைவாசன வார்த்தைக்காகத்தான். அதனால் தான் பெற்றிருக்கிறார். அவருக்கே துதிகன மகிமை. ஆமென். பிரியமானவர்களே, நான் இது ஏன் சொல்ல வந்தென்றால், மோசே மக்களுக்காக கதறி அழுகிறார், நோன்பு இருக்கிறார். அவருக்கு ஏன் அப்படிப்பட்ட உணர்வுகள், எண்ணங்கள்? அதுதான் ஊழியக்காரர் இருக்கிற ஒவ்வொருக்கும் வர வேண்டும். நான் அதை பெருமைக்கு சொல்லவில்லை, நான் பிரியமானவர்களை பார்க்கும்போது திருப்பாடல் ஆசிலே பார்க்கிற பொழுது, திருப்பாடலை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார், அன்றைக்கு அங்கே நான் பார்க்கிறோம், அன்றைக்கு அது தேர்ந்து கொள்ள மோசே அவர் உடைந்த ஒரு செவுரு போல இருந்து அந்த மக்களுக்காக மண்டாடுகிறாராம். உடைந்த ஒரு சுவரை போல இருந்து அவர் மண்டாடுகிறாராம். யாருக்காக? மக்களுக்காக மண்டாடுகிறார் என்று மோசே அதை பத்தி திருப்பாடல் 108 வசனம் நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கும். அவர் முடைந்த சுவரை போல இருந்து மண்டாடுகிறார். ஆண்டவரே ஆண்டவரின் மண்டாடுகிறார். பார்க்கணும், மோசே மண்டாடுகிறார். சரி, அவரை விடுங்க. அடுத்த ஒரு நபரை கூட நான் பார்க்கும் பொழுது, எஸ்ரா புத்தகத்தை பார்க்கிற பொழுது, எஸ்ரா ஆகமத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் பார்க்கிற பொழுது, அங்கு எஸ்ரா கூட மக்களுக்காக அந்த
சகோதரி அங்க பார்க்கணும் அவங்க உபவாசத்தை ஜெபிக்கிறாங்க. எஸ்ரா 10ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதுல அந்த கருத்து ஒற்றுக்கும். அங்கே உணவு உண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தார். எஸ்ரா குடிக்காமல் இருந்தார். ஏனெனில் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தவர்களின் நேர்மையின்மையின் பொருட்டு புலம்பி அழுது கொண்டிருந்தார். உங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வுகள், புலம்பி அழுது உண்ணாமலும் தண்ணீர் குடியாமலும் அப்படி எழுந்துக்கிறாங்க. பார்க்கணும் பிரியங்களே, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். இது அப்படியே கொண்டு போற ஒவ்வொருத்தரும் பாருங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அடுத்து நெகேமியா கொண்டு வருகிறேன். நெகேமியா பார்க்கிற பொழுது இஸ்ரேல் மக்கள் கொடுமையான வேதனைப்பட்டு எல்லாம் அழிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்களை கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டவுடனே அந்த மனிதர் பாருங்க எப்படி இருக்கிறார். நெகேமியா புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே 4வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அந்த மனிதன் எப்படி இருக்கிறார்? இவற்றை பற்றி கேள்விப்பட்டதும், இவற்றை பற்றி இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள், அப்படியெல்லாம் குடும்பட்டார்கள், கோட்டையெல்லாம் உடைக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட உடனே நான் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். பல நாட்கள் துக்கம் கொண்டாடினேன். மேலும் நான் நோன்பிருந்து விண்ணக கடவுளின் முன் மன்றாடினேன் சொல்லுகிறார். பாருங்கள், இன்று நாட்டில் பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் இப்படியெல்லாம் மற்றவர்களுக்காக நோன்பு இருந்து ஜெபித்திருக்கிறார்கள். இன்றும் நாமளும் நோன்பு இருந்து ஜெபிக்கணும், மனமாற்றத்துக்காக ஜெபிக்கணும். சில வேளையில பார்க்கிற பொழுது சில சகோதரிகள் சொல்லுவாங்க, பிரதர் எங்க கணவர் பயங்கர குடி, பிரதர் பயங்கர குடி, தப்பா இருக்கிறார், எங்க பையன் அப்படி போயிட்டு இருக்கிறான் பிரதர், அப்படி போயிட்டு இருக்கான், தப்பான இருக்கான் பிரதர், அவனுக்கு ஜெபின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நான் ஜெபிக்கிறேன். நான் மாத்திரமல்ல, என்னுடைய குழுவினரும் ஜெபித்து தான் இருக்கிறாங்க. எனக்கு குழுவினர்களும் நண்பர்கள் எல்லாம் ஒரு குழுவாக இருந்து, ஒரு டிவைன் லைட் மினிஸ்ட்ரின்னு ஒரு குழுவாக இருந்து நாங்கள் ஜெபித்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க ஜெபிங்க. ஒரு கணவன் குடிக்கார கணவனா இருப்பாரா என்றால் அது அவனுக்குள் இருக்கிற தீய ஆவி, பிசாசு தீய ஆவி. உங்கள் மகன் தவறான வாழ்க்கையை வாழ்கிறான் என்றால், உங்கள் மகள் தவறான வாழ்க்கையை வாழ்கிறான் என்றால் அவனுக்குள்ளாக தீய ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க சொல்ற புத்திமதினாலோ அல்லது வேற அறிவுரினாலோ அவன் மாற்றம் அடைவது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிற ஒரு கருத்து உண்டு. அவர்களுக்குள்ள தீயாவி இருக்கிறது. பாவ நிலையிலே கடந்து போவதெல்லாம் தீயாவிதான். குடிக்கார ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, தூக்கத்தின் ஆவி, கோபத்தின் ஆவி, பொறாமையின் ஆவி, இப்படி ஆவி தீயாவி நிறைய சொல்லி போயிட்டு இருக்கலாம். தீயாவி இப்படிப்பட்ட ஆவி ஒரு விட்டு விலக வேண்டுமென்றால் அது சாதாரணமான அறிவினாலும் ஜபத்தினாலும் அப்படிப்பட்ட போறதில்லை. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மத்தேயுவிலே பார்க்கிற பொழுது 17ஆம் அதிகாரம் 21வது சொல்லுவார், இவ்வகை பேய் இறை வேண்டினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். உபவாசம் ஜெபிக்கன்னு சொல்லிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, உங்களுக்காகத்தான் ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் மனமாறவில்லை, உங்களுடைய கணவன் மனைவி மனமாற்றம் அடையவில்லை, அவருடைய பாவ பழக்க வழக்கு மாற்றம் அடையவில்லை என்றால் அவர்களுக்காக உபவாசித்து ஜெபியுங்கள். ஜெபிக்கணும். நீங்கள் முட்டி போட்டு கண்ணீர் விட்டு, ஆண்டவரே, அந்த மோசே அழுதாரே அல்லவா, எஸ்தரா அழுதார் அல்லவா, நெகேமியா அழுதார் அல்லவா, அதே போல நீங்களும் அழுதவில்லைனால் ஆண்டவர் இறக்க வைத்து மாற்றுவார். தவக்கால் நாட்கள் இதோ சும்மா அப்படி போய்கிட்டு இருக்குதல்ல. உணரணும், மனம் மாறணும். உங்கள் ஜபத்தினால் மன மாற்றத்தை கொண்டு வரணும். உங்க ஊருக்காக கொண்டு வரணும், பார்க்கணும். அடுத்தது நாட்டிற்காக நாம் ஜெபிக்கணும். நாட்டிற்காக முதலாவது
தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் உபவாசித்து ஜெபிக்கணும். இரண்டாவது, மற்றவர்களுக்காக நாம் உபவாசித்து ஜெபிக்கணும். மூன்றாவது, நாட்டிற்காக நாம் ஜெபிக்கணும். மிக 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 அவசியமான கட்டம். நான் நாட்டுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லணும். அதை சொல்லுவதற்கான நேரங்களும் காலங்களும் இல்லை. ஆனால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நாட்டுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது கடவுள் நினிவே பட்டணத்தை பார்க்கிறார். அந்த பட்டணத்திலே பாவ அக்கிரமங்கள் மிதமிஞ்சி போகிறது. அங்கே கடவுள் இறைவாக்கினரான யோனாசை அங்கே அனுப்புகிறார். அனுப்பி அங்கே சொல்லுகிறார், அந்த நாட்டில் நினிவே பட்டணத்தை அக்கிரமம் மிதமிஞ்சி போனது, நான் அழிப்பேன், அதனால் சொல்லுகிறார். அங்க பார்க்கணும் பிரியமாவர்களே, அவரு அந்த நினைவு பட்டத்தில் அப்படியே தெருவில் போயிட்டு சொன்னாரோ, என்று எப்படி சொன்னார்? இந்த காலத்துல மயக்க இருக்குது, ஸ்பீக்கரை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல எப்படி இருக்கும்? அவர் பாட்டுக்கு தோல் ஒரு கை மாட்டிக்கிட்டு அது சொல்லிட்டு போயிட்டா, ஆண்டவருடைய கோபாக்கு நீங்க அதிகமாக போச்சு, உங்களை நீங்க செஞ்ச பாவம் ஆண்டவர் 40 நாள்ல அழிச்சிடுவாருன்னு அப்படியே தெருவில் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பார். தெருவில் சொல்லி போயிட்டே இருந்திருப்பார். அத எல்லாரும் பாட்டுருக்காங்க. இந்த செய்தி அப்படியே அப்படியே போயிட்டு யாருக்கு? அரசனுக்கு கேட்குது. அரசன் கேள்விப்பட்டிருக்கிறான், அரசே இப்படி ஒருத்தர் வந்து ஒரு இறைவாக்கன் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என் பிரியமாவர்களே, அந்த யோனாஸ் ஆகமத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 10 வசனம் தான் கருத்து. அதுல 6ஆம் வசனத்தை பாருங்க, பார்க்கணும். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை கலந்து விட்டு சாக்கு உடை உடித்துக் கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். அரசன் கேட்டான், உடனே பார்த்து உட்கார்ந்தான். அது மாத்திரமல்ல சகோதரமே, அது நினைவுபட்டவனுக்கு அவன் போய் உட்கார்ந்து மாத்திரமல்ல, அடுத்து ஒரு அறிக்கை எடுக்கிறான். எல்லா மக்களுக்கும் சொல்லு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு, எல்லா தண்டூரா அடிச்சு சொல்லுங்கயா சொல்லி கொடுக்கிறார். 7ஆவது வசனம் சொல்லுகிறது, மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தார். நினிவே போட்ட முடியும் பறைசாற்று கேட்டுக்கு எல்லா மக்களும் சொல்லுங்க, எல்லாம் உண்ணா நோன்பு இருக்கணும், உபவாசம் இருக்கணும், ஆண்டு புலம்பி அழுது, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் மன்னிகன்னு கேளுங்க சொல்லி கொடுக்கிறார். பெரிய மாணவர்களே, அன்று அரசன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். எல்லாருக்கும் அறிக்கை செய்தார். இன்றைக்கு நாம் செய்யணும். நான் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க, முடியல வெளிப்பெற்று உபாச கூட்டம், உபாச ஜெப வழிபாடு. மக்கள் வருகிற பொழுதெல்லாம் உபாசம் தான். பாரப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்குதானு கண்டு வரணும். என்னுடைய அருத்தந்தை, என்னுடைய பங்கு தந்தை அருத்தந்தைக்கு தெரியும் எப்படி உபாசம் இருக்கீங்க. இருக்கும். என் அன்புக்குள்ளே பார்க்கணும், யோனாஸ் அங்கே அப்படி செய்தார். அவர் அறிக்கை எடுக்கிறார், எல்லா மக்களும் மாற்றாங்க. இன்னைக்கு நாம் சொல்லணும், அதை விடுங்க. அதை விட அடுத்த ஒரு கட்டம், இந்த யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் இல்லைங்களா, யோவேல் இறைவாக்கின புத்தகம் இல்லைங்களா, அந்த யோவேல் இறைவாக்கின புத்தகத்துல நாம் பார்த்தோம், இந்த தவக்காலம் இப்பொழுதாவது நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு நாம் முன்ன தொடக்கத்திலே பார்த்தோம், தனிப்பட்ட வாழ்க்கையில பார்த்தோம் இல்லைங்களா. அந்த யோவேல் இறைவாக்கின புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 15-16 வசனத்தை நீ படிச்சுப்பாங்க. 15 and 16, 15 படிங்க. அது சொல்லு பாருங்க. சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். இன்னைக்கு பார்க்கணும், உபாசம்னாக்க முடிஞ்ச அளவுக்கு தவக்காலத்துல திருநீற்று புதனன்னைக்கும் பெரிய வெள்ளிக்கிழமையும் அதோட முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. அதோட முடிச்சு போறாங்க இல்ல. உபாச கூட்டத்தை கூட்டணும், வழிபாட்டு கூட்டத்தை கூட்டணும். கூட்டி மக்களுடைய பாவ அக்கிரமங்கள் மாறப்பட வேண்டும் என்று அங்கே கொண்டு வரணும். மக்கள் மனம் திரும்ப வேண்டும். பார்க்கணும், ஒவ்வொரு வசனமும் அப்படி சொல்லிட்டு வரல,
கூட்டணும். ஒரு சின்ன ஒரு ஜெப ஐக்கியமா இருக்கிறீங்களா? ஒரு அன்பியமா இருக்கிறீங்களா? ஒரு அன்பியத்துல நாம் இன்னைக்கு ஒரு உபாச கூட்டத்தை கூட்டுள்ளோம். நம்முடைய மக்கள் எல்லாம் மனமாறப்பட வேண்டும், ஆண்டவருக்குள் வளர வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அன்பியத்தார் குருவா ஜெபம் பண்ணணும். ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் செய்யணும். இப்படியாக எல்லா இடத்திலும் உபாசி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். உண்ணா நோன்பிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். பட்டினி போர் இருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். மக்கள் மத்தியிலே மனமாற்றத்தை உண்டு பண்ணுவார். பார்க்கணும் அல்லவா? அதனால தான் நீங்க வழிபாட்டு கூட்டத்தை பேரனை திரட்டங்கள் சொல்லுகிறார். அந்த 15 வசனம் பார்த்தீங்களா? 16 வசனம் படிச்சு பாருங்க. மக்களை திரண்டு வர செய்யுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். எப்படி எப்படி சொல்லுகிறது பாருங்க பெரிய மனைவிகள். எல்லா மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஒரு ஜெப வழிபாட்டுக்கு உபாச கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். உபாச கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள். எல்லாரும் உட்கார்ந்து புலம்பி அழுது ஆண்டு சமூகத்திலே மன்றாடுகிற ஒரு கருத்தை கொண்டு வாங்க சொல்லிட்டு நம்முடைய நாட்டுக்காக நாம் ஜெபிக்கணும். நம் தமிழகத்துக்காக நாம் ஜெபிக்கணும். இந்தியாவுக்காக நாம் ஜெபிக்கணும். எவ்வளவு பாவ அக்கிரமம் ஓடிக்கிட்டு இருக்கலவா? இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி எல்லாம் உபாசி ஜெபிக்கிற பொழுது அங்கு மாற்றம் உண்டாகுமா இல்லையா? மாற்றம் உண்டாகும் இல்லையா? பார்க்கணும். முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும், நாட்டுக்காக உபாசி ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் தெய்வீக திருவிழத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அருமையான பாடம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுவது, என் அன்பு மக்களே, என் அன்பு மக்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட என் ஜனமே, என் ஜனமே, நீங்கள் எல்லாம் உபாசி ஜெபியுங்கள், நாட்டுக்காக ஜெபியுங்கள், நாட்டில் இருக்கிற அநியாயம் அக்கிரமத்துக்காக ஜெபியுங்கள், மக்கள் மனமாறப்பட வேண்டும் ஜெபியுங்கள், ஒருவரும் அழிந்து நரகத்துக்கு போகக்கூடாது, கிருட்டு போகக்கூடாது என்பதற்காக உபாசி ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் நாளிலே நமக்கு அறிவுறுத்துகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். எல்லா மக்களும் மனமாறப்பட வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள். வாழ்க்கை விட்டு மனம் திரும்பப்பட வேண்டும் என்று உபாசி ஜெபியுங்கள் என்று அறிக்கை செய்யுங்க, ஏற்பாடு செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, ஏற்பாடு செய்யுங்க சிலருக்கு. இதை நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குருவுகளே, நான் உடலே நினைக்கும். நான் ஒரு புத்தகம் போட்டுட்டு இருக்கிறேன், தேவ ஒளி என்கிற ஒரு புத்தகம் போட்டுட்டு இருக்கிறேன். கடந்த 28 வருஷம் முடிச்சிட்டு இருக்கிறேன், இருக்கேன். அதில் நான் சொல்லுவேன், உங்களுக்கு இந்த புத்தகம் வேண்டுமானால் உங்களுடைய முகவரியை அனுப்புங்கள், நான் உங்களுக்கு இந்த புத்தகத்தை அனுப்புவேன். ஏன் இந்த தொலைக்காட்சியில கூட அடிக்கடி போடுவோம். இந்த புத்தகம் வேண்டுமா உங்களுடைய முகவரி அனுப்புங்கள், உங்களுக்கு அனுப்புவேன். யார் செய்கிறார்கள்? அதில் சொல்ல இந்த புத்தகத்தில் கடைசி பகுதியில் போட்டிருக்கிறேன், நீங்கள் குறைந்தது ஒரு 10 பேரையாவது இந்த புத்தகத்தின் வாசகரா மாத்துங்கள். இந்த புத்தகத்துக்கு எந்த வித விலையோ சந்தாவோ குறிப்பிடப்படவில்லை. ஆண்டு சொன்னார், விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாரு நீ பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்திலே பேசி கொடுக்க செய்வேன் என்று சொன்னார். அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒரு 10 நபரையாவது இந்த புத்தகத்தின் தேவ ஒளி என்கிற புத்தகம் வாசகராக்கள் சொல்லி கொடுப்பேன். யார் செய்தார்கள்? ஃபர்ஸ்ட் தனக்காகவே கொண்டு வரல, அவங்க முகவரி கொண்டு இல்லை. எங்க ஏற்பாடு செய்வார்கள்? நான் பணத்தை கேட்கப்படவில்லை, பணத்தை ஆண்டவர் யார்களே செய்வார். நாம் நற்செய்தி போக வேண்டும், கேட்க வேண்டும். என் பைபிள் இந்த செய்தி எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி தான் புத்தகம் எல்லாம் இறைவசன வார்த்தை கொடுத்திருப்பேன். யார் வாங்குறேன்? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்ற மக்களை திரண்டு வர செய்யுங்கள், புனித கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சொல்லுகிறார். ஏன்? மக்கள் மனமாறணும். இந்த வசனத்திலே அந்த யோபு தேசத்தில் இப்படி சொல்லிட்டார்லவா, 2ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு இருப்பாரு இல்லைங்களா? 15-16 சொல்லிருக்கிறார். முதல் வசனத்திலே முதல் அதிகாரத்தில் 14 வசனத்தை படிச்சு பாருங்க, அது சொல்லுவாரு. என்ன கருத்து சொல்லிட்டு பாருங்க. முதல் அதிகாரத்துல 14 வசனம் பாருங்க. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், ஊர் பெரியவரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடி வர செய்யுங்கள், ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்ல போறதில்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். நாம் நம்முடைய வாழ்க்கையை பத்தி சிந்திக்கலாம் இல்லைங்களா?
ஆண்டவர் இந்த தெய்வீக திருவிழித்தை சொல்லுகிறாண்டா உண்டா நோன்புக்கு நாளை குறிப்பிடுங்கன்னு சொல்லிருக்காங்க. எப்படி பார்க்கணும்? வழிபாட்டு கூட்டங்களை ஆயத்தப்படுத்துங்க, ஏற்பாடு சொல்லுங்க, மக்கள் எல்லாம் கூடி வர செய்யும் சொல்லிட்டு இல்ல மனமாறுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். நாம் நம்முடைய சமூகம் எப்படி இருக்கிறோம்? என் அன்புக்குரிய சிந்திக்கணும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களும் விடலாம். நான் உண்மையாவே நான் பாரப்படுகிறேன். இந்த புத்தகத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு பாராகி போச்சு. அந்த புத்தகம் இருக்கு, கடவுள் அப்படி செய்யிட்டு எடுக்கணும், செல்லணும். இன்னைக்கு ஜெப வழிபாட்டில் இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க? அதாவது வழிபாட்டு பேரணியை வழிபாட்டு பேரணியை ஜெப வழிபாட்டில் இருக்கிறவர்கள் ஒன்று கூடுங்க. ஆண்டவரே என்னை அழைக்கணும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களும் விடலாம். உண்ணா நோன்புக்கான நாட்களை குறிப்பிடுங்க. உபாசி ஜெபிக்கிற காரியங்களை கண்டு வரங்க சொல்லியிருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே மற்றவர்களுக்காக நாட்டுக்காக ஜெபிக்கணும். ஒப்பு கொடுக்கலாம். இந்த கருத்து என்ன? என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். அந்த பாரத சிந்தனையோடு கூட ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இதோ இந்த தவக்கால நாட்களிலே இந்த அருமையான செய்தியை உபவாசத்துக்கு என்று ஆண்டவரே இந்த அருமையான செய்தியை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த தவக்கால நாட்களிலே ஆண்டவரே இதோ எங்களுக்காகவும் பிறருக்காகவும் நாட்டுக்காகவும் உபவாசித்து ஜெபிக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் ஜெபம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே அவர்களுடைய ஜெபம் உன்னதத்தை எட்டட்டும் ஆண்டவரே. இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ இந்த இறை செய்தியை ஆண்டவரே வெளியிட உதவிய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் இந்த தவக்கால நாட்களில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் ஆண்டவரே உன்னதத்தை எட்டட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தவக்காலிலே காலத்திலே ஆண்டவரே அவர்கள் செய்கிற எல்லா ஆன்மீக காரியங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, நான் புத்தகத்தை குறித்து நான் சொன்னேன். உங்களால் முடிந்தால் இந்த புத்தகம் வாங்காத படிக்காத நபர்கள் யாரும் இருப்பானால் அவருடைய முகவரி எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைங்கள். நற்செய்தி போகட்டும். பணத்தை பற்றி அல்ல, பணத்தை அவர் யார் வழியாவது செய்து கொடுப்பார். உங்கள் வழியை கூட பேசுவார். எனவே நற்செய்தி போகணும். செயல்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களிலே நீர் பேரு பெற்றேரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.